செலக்குட்டீஸ் தாய்மண்ணில் கால் வச்சோன்னே ஒரு பவர் என் ஃப்ரெண்டை தள்ள தட்டு நீ நவுறு அப்படின்னு சொல்லிட்டான். எங்கள் கூட்டத்தில் ஒரு ஆள் ரொம்ப லேட்டாக என்ட்ரி கொடுக்குறாரு. ஏன்னு பார்த்தா சார் வந்து மாலை போட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த டைமு மார்கழி மாதம் எல்லாருமே வந்து சபரிமலைக்கு மாலை போடுவாங்க. சார் மட்டும் முருகனுக்கு மாலை போட்டிருக்காரு. ஏன் தெரியுமா? ஏன்னா எங்கள் அண்ணன் ரொம்ப தெளிவு, முருகனுக்கு அண்ணன் எதை ட்ரை பண்ணுறாங்க மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தோம். நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போய் நிறைய கடை இருந்துச்சு. அதில் ஒரு கடைக்குள்ள மட்டும் நாங்கள் பூந்துட்டோம். ஏன்னா அந்த கடைக்குள்ள வந்து அவங்க மம்மி வந்து என்னோட மம்மி வந்து ஏதோ திங்ஸ் வாங்க சொல்லியிருந்தாங்க. கொஞ்சமாக சாதம் வடிக்கிறதுக்காக குண்டு வாங்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். நாங்கள் உள்ளே போந்து பார்த்துட்டு இருந்தோம். உண்மையாக சொல்கிறேன், நான் அந்த கடைக்குள்ள எல்லாமே கொஞ்சம் நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ், அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நானே என் தம்பி சோப்பு டப்பாவா இல்லையா? அது சோப்பு டப்பா ட்ரைட் பண்ணிட்டேன். அந்த பாரு மிளகா மல்லி கொட்டி வச்சிருக்கா. எங்கள் ஊரில் இதெல்லாம் கொட்டிக்க மாட்டேன். மோனா சோப்பு வச்சு என்ன பண்றது? இது நல்லா இருக்கு. நவுருங்கண்ணா வாங்கவும் மாட்டேன். நவுரு நான் பார்க்குறேன் வாங்குவோம். இது என்னது? இது தேங்காய் திருவுருது போடுங்க. இந்த தேங்காய் நான் போய் 4 மாசம் ஆகுது. இப்போ வரைக்கும் ஒரு தேங்காய் கூட வாங்கல. ஒரு காமெடிக்கு ஆனா ஃபர்ஸ்ட் வந்து மீன் குழம்பு வச்சேன். கறி குழம்புல மீன் போட்ட மாதிரி இருந்துச்சு. அடுத்த தடவை யூடியூப் பார்த்து வச்சேன். என்னது அது ஒரு அமெரிக்கால தப்பா மெட்ராஸ் சமையல் அவளை பார்த்தா வச்சேன். அச்சஸ் மீன் குழம்பு அந்த கறி மீன் போட்ட மாதிரி இருந்துச்சு. மீன் குழம்புல மீன் போட்ட மாதிரி தான் இருக்கும். ஐயோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து நார்மலாக பேசிட்டு வீடியோஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு அதுக்கு வாய்ஸ் வர நான் கொடுக்கல. அடுத்து ஒரு பர்ஸ் கடைக்கு வந்தவங்க ஐயோ கொட்டி வச்சிருக்காங்க. எப்போ எவ்வளோ பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், ட்ரெண்டிங் கலெக்ஷன், ஓல்டு கலெக்ஷன் அப்படின்னு பிரித்து ரகரகமாக வச்சுருக்காங்க. அதுவும் இந்த குட்டி குட்டி பர்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ஏன் தெரியல, ஹேண்ட் பேக் விட பர்ஸில் கொஞ்சம் நிறைய இது அதிகம் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோ பர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பிங்க் பர்ஸ் ஒன்று, அது ரொம்ப காயின் போட்டு வச்சுக்க அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுச்சு. சரி நான் வாங்கிட்டு தானே நினச்சிங்க, நான் வாங்கலை. ஏன்னா அது ரொம்ப ரேட் கூட. அப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஃப்ரெண்டு வாங்கின அந்த ஒரே ஒரு அன்னக்குடையை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இதை நினச்சிட்டு நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு குட்டியாக 2 பேருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து 70 ரூபா சொன்னாங்க. வெயிட் இல்லை, ஆனால் ஒருத்தன் எனக்கு தெரியல. பார்த்தீங்களா, 60 ரூபா திருப்பாச்சி 60 ரூபா டிக்கெட்டு வடா அந்த ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோ ரூபா அப்படியே வந்து எடுத்து நிறைய போஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அண்ணன் வந்து வீடியோ எடுக்கும்போது பாப்பா என்னை எடுத்துடாத பாப்பா அப்படின்னாங்க. அதுக்கு அண்ணன் ஒரு ரீசன் சொன்னாங்க. சரி போய் நான் அண்ணனை விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வாட்ச் கடை. இந்த வாட்ச் கடை வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. பட் நிறைய கலெக்ஷன்ஸ் கொட்டி வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் வந்து 200லேருந்து இருந்துச்சு. பாருங்களேன் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த 90s கிட்ஸ் சாக்லேட் ஐட்டம்ஸ் அது எல்லாமே இருந்துச்சு. ஏதாவது ஒன்று வாங்கியிருப்போம். நாங்கள் என்ன வாங்கியிருப்போம் நீங்களே வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்கள். என்ன நாங்கள் வாங்கியிருப்போம், எந்த திங்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்தது வந்து நிறைய மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பேசாமல் கவர் பண்ணல. நமக்கு ஸ்நாக்ஸ் தானே முக்கியம், அதை மட்டும் கவர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த கடைக்கு எனக்கு பெரிய சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போன வருஷம் இங்கே வந்திருந்தோம். வந்து 2 ஃபோட்டோ வாங்கியிருந்தோம். நான் ஒன்று வாங்கியிருந்தேன். எங்கள் சுவாதி வீடியோ போட்டதுலேயே காது குத்திட்டு அந்த அக்கா வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வந்து முருகன் ஃபோட்டோ ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அதாவது பாய் இல்லை முருகன். நாங்கள் வந்து கேர்ள் பேபி தான் எங்களுக்கு போகிறப்போ சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் தேடணும். பட் எங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து கேர்ள் பேபியில் இல்லை. சொல்லிட்டு பாய் பேபியில் ஒரு ஃபோட்டோ வாங்கினோம். ஆக்சுவலாக அந்த பாய் பேபி தான் எங்களுக்கு பிறப்பான்னு எங்களுக்கு அன்றைக்கே தெரியல, இன்றைக்கி தெரிஞ்சிச்சு. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்க்கான இது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரியல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்குது. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இந்த கடையில் கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா கிளியராக எடுக்க முடியல. பட் என்னால் முடிஞ்சவரைக்கும் நான் இதை கவர் பண்ணியிருக்கேன். லைஃப்பில் என்ன தான் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய பார்த்தாலுமே நமக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போதும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் அதுக்கான ஒரு ஃபீலே தனியில். அப்போ நமக்கு எதுவுமே கண் முன்னாடி வராது. அந்த மொமெண்ட் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நாங்கள் அப்படி தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் சேனலை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள். எங்களை மாரி நீயும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதேமாதிரி வீடியோ எடுத்து போடுங்க.